பட்டாபிஷேகம் நடந்ததுன்னா பரிசுகள் எல்லாம் கொடுக்கணுமோ இல்லையோ. இந்திரன், சந்திரன், குபேரன் எல்லாரும் வந்தார்கள். இந்திரன் ஒரு உயர்ந்த முத்து மாலை, அந்த மாலையை வருண பகவான் மூலமாக அனுப்பி வைத்தார். அதை வருண பகவான் ராமனிடத்தில் கொடுத்த உடனே ராமன் நேர சீதையினிடத்திலே கொடுத்தார். சீதை தான் அணிந்து கொள்ளவில்லை, அப்படியே கையிலேயே வச்சுட்டு என்னமோ யோசித்துக் கொண்டே இருந்தாள். என்ன யோசிக்கிறாள்னு மற்றவர்களுக்கு தெரியவில்லை, ராமன் மட்டும் புரிந்து கொண்டார். சீதே, இந்த மாலையை யாருக்கு கொடுக்க வேண்டும்னு உனக்கு எண்ணமோ அவர்களுக்கு நீ வழங்கலாம்னு ராமன் ஆணை பிறப்பித்தார். இவ்வேறு பெரிய உதவியை செய்த ஹனுமானுக்கு திரும்ப நம்மால எதுவும் செய்ய முடியவில்லையே, இந்த மாலையை ஹனுமானுக்கு அணிவிக்க வேண்டும்னு சீதைக்கு எண்ணம். ராஜசபையில போய் கேட்க முடியாதுன்னு மௌனமாக இருந்தாள். ராமன் புரிந்து கொண்டு தான் அனுமதி கொடுத்தார். பகவான் ஒருவருக்கு சம்மானம் கொடுக்கிறார், நாம பண்ண கைங்கரியத்துக்கு நமக்கு ஒரு கௌரவிக்கிறார்னால் அதை தனியா யாருக்கும் தெரியாமல் கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. நாடு புகழும் பரிசினால் உலகமே பார்த்து கொண்டாடணும். இப்பேற்பட்ட பாக்கியமா ராமன் முன்னாடியே பாக்கியத்தை கொடுத்துட்டார். தன் தோளோடு தோள், மார்போடு மார்பு ஹனுமானை அணைத்து கொண்டார். இப்ப சீதை தான் இருந்த இடத்திலிருந்து எழுந்திருந்து 4 அடி முன்னாடி நடந்து போய் ஹனுமானிடத்தில் அந்த மாலையை கொடுத்தாள்னால் நமக்காக சீத்தை நடக்கணுமா? தேவையே கிடையாது. தேவதேவ திவ்ய மகிஷி அஸ்ய ஈசானா ஜெகதா விஷ்ணு பத்னி, உலகமே அவள் காலடியில் விழுந்திருக்க வேண்டிய போது அவள் எழுந்திருந்து 4 அடி நடந்து ஹனுமானுக்கு கொடுத்தாள்னால் அது ராமன் ஆலிங்கனத்தை விட பெரிய பரிசு. உலகமே அறிந்து போற்றும்படிக்கு பரிசை கொடுத்தார். அது ஹனுமானுடைய பெருமை. இப்படி பல பரிசுகளை வாங்கி கொண்டார்கள். அடுத்து யுவராஜாவாக லக்ஷ்மணனை பட்டம் கட்டி கொள்ள சொன்னார் ராமன். லக்ஷ்மணன் மறுத்தான். சரின்னு பரதனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் சேர்த்து வைத்தார். இதோடு ஸ்ரீராம பட்டாபிஷேகம் நடந்தது. மக்கள் எல்லாம் தரிசித்தார்கள். ராமனுடைய ஆட்சி காலத்திலே ஒரு துன்பம் இருந்தது கிடையாது.